செம்மொழியை முத்தமிழ் சொல்லெடுத்து நெஸ்தமிழ் பட்டிமன்றத்தில் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழ் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக உலகினில் பெரிதும் தேவை கல்வியா செல்வமா என்பதை பற்றி கருத்துக்களை கூற வருகிற பாராட்டுக்குரிய இருவர். முதலில் இனிதே அழைக்கிறேன் கௌதமை. அனைவருக்கும் அலை வணக்கம். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். கற்றவர்க்கு முகத்தில் இருப்பதுதான் கண்கள், கல்லாதவர்க்கு முகத்தில் இருப்பது கண்கள் அல்ல புண்கள் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுவதன் மூலமே கல்வியின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா நடுவர் அவர்களே? ஆமாம், தெரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை மண்ணில் பிறந்தது முதல் அவன் வளர்வது வரை அவனது பெற்றோரின் கனவு என்னவாக இருக்கும் நடுவர் அவர்களே? பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற கனவுதான் இருக்கும். தன் குழந்தை பெரிய வீரனாக வர வேண்டும், பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நினைப்பார்களா? அல்லது கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்த சான்றோர்களாக வர வேண்டும் என்று நினைப்பார்களா நடுவர் அவர்களே? கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தான். நம் வாழும் ஊரில் உள்ளவர்களை பாருங்கள். கல்வியின் மூலமே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டவர்களை நாம் எப்பொழுதும் கண்டுகொண்டுதானே இருக்கிறோம் நடுவர் அவர்களே? ஆமாம், கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அன்றாட உணவிற்கே கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அகிலத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் விரும்பும் ஒரு உயரிய தலைவனான திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒருவரே சாட்சி ஆவார்கள் அல்லவா நடுவர் அவர்களே? ஆமா, ஒருவரே சாட்சி ஆவார். தனது தேசத்தின் ஜனாதிபதியாக பதவி வைத்தும் கூட தனது பொக்கிஷமான ஜனாதிபதி மாளிகைக்கு எடுத்து வந்தது புத்தகம் தானே. எனவே இவ்வுலகில் சிறந்தது கல்வியே கல்வியே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியே சிறந்தது என்று கௌதம் அவர்கள் சிறப்பாக கூறினார். இரண்டாவதாக செல்வமே சிறந்தது என்று மகிழா அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவரே கூறியிருக்கிறார். எனவே இவ்வுலகில் அனைத்துமே காசு பணம் துட்டு மணி மணி. இந்த காலத்துல கல்வி தரமே பணத்தை வச்சுதான் தீர்மானிக்கப்படுகிறது என நடுவர் அவர்களே? ஆமாம், பணத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. அதிக பணம் வசூலிக்கும் பள்ளிகள் எல்லாம் நல்ல கல்வி கற்றுத்தரப்படுகிறது என்று மக்களிடையே ஒரு எண்ணம் இருப்பது உண்மைதானே நடுவர் அவர்களே? ஆமாம், உண்மைதான்மா. அதனால் தானே இலவச கல்வி போதிக்கும் அரசு பள்ளிகளின் கட்டிடங்கள் எல்லாம் தரமிழந்து காணப்படுகிறது நடுவர் அவர்களே? ஆமாமா, ஆமாம், தரமிழந்துதான் காணப்படுகிறது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். ஆனால் அந்த கற்றவர் எங்கு செல்ல வேண்டுமானாலும் செல்வம் தானே வேண்டும். அப்போது தானே சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்ய முடியும் நடுவர் அவர்களே? ஆமாம், சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்ய முடியும். காலை உணவிற்கு கலித்தொகையும் மதிய உணவிற்கு மணிமேகலையும் இரவு உணவிற்கு 40ஐயும் படித்துவிட்டு உறங்க முடியுமா நடுவர் அவர்களே? அது எப்படி முடியும்? நமக்கு தேவையான உணவு உறைவிடம் இதற்கெல்லாம் பணம் தானே முக்கியம் நடுவர் அவர்களே? ஆமாவா? ஆமாம், பணம் தான் முக்கியம். தன் மகன் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று இங்கிருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுவார்களா? பெரியார் என்றால் என்ன? பெரியார் என்றவுடன் தங்கள் கற்பனைக்கு வருவது என்ன? பெரிய வீடு கட்டுவது, கார் வாங்குவது போன்றவைதானே. இவற்றை எல்லாம் எதை வைத்து வாங்க முடியும் நடுவர்களே? பணத்தை வைத்து தான் வாங்க முடியும். என்னதான் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அதை வச்சு அவன் அதிகம் பணம் பெற முடியலன்னா அவருடைய ஜிபே போன்பே எல்லாம் பெப்பே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.